அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலை பொழுதில் நாம் ஏசாயா 41:10 தியானிக்க போகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, மிக அழகாக இந்த வார்த்தை துவங்குகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஒருவேளை இந்த காலை பொழுதில் நீங்கள் அநேக காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். இந்த காரியத்தை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன், இந்த நாளை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன், இந்த மாதத்தை நான் எப்படி கடத்தப் போகிறேன், அதற்குள்ளாக என்னுடைய சம்பளம் தீர்ந்து விட்டதே, இன்னும் மீதம் இருக்கிற காரியங்களை எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதாக, உன்னோடு கூட இருக்கிறதாக வாக்கு பண்ணுகிறார். அதனால் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. இந்த வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுகிறது, திகையாதே, நான் உன் தேவன். ஆம் பிரியமானவர்களே, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் நமக்கு தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய மனிதர் நம்மோடு கூட இருப்பாரானால், நமக்கு பின்பலமாக சப்போர்ட்டாக பின்புறம் நமக்கு என்ன நடந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுகிறதாக இருந்தால் எவ்வளவு தைரியமாய் நமக்கு இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தேவன். ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்போது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் ஒன்றை குறித்தும் அவன் பயப்படவில்லை. குழியில் போட்டபோது பயப்படவில்லை, அடிமையாக விற்றபோது பயப்படவில்லை, ஜெயில் வாழ்க்கை வந்தபோது பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. தாவீதும் அப்படித்தான். மலைகளுக்கு ஓடினான், கெபிகளுக்கு ஓடினான், மற்ற நாடுகளுக்கு ஓடினான். ஒன்றை குறித்தும் அவன் பயப்படவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பது உண்மையானால், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்கள், உண்மையாகவே நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. உன்னை கலங்க பண்ணுகிற எந்த பிரச்சனைகளானாலும், எந்த வியாதிகளானாலும், மற்ற இந்த உலகத்தில் வேறு எந்த காரியமானாலும், உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் என்ன ஆனாலும், ஒன்றை குறித்தும் நீங்கள் கலங்காதபடி தைரியமாயிருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வலது கரத்தை பிடித்து உங்களை பயமுறுத்துகிறது என்னது என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நேர்த்தியாக முடிக்க வல்லவர். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக முடிய பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.